நம்ம வீட்ட சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் தண்ணி ஏன் தேங்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு நல்ல ரீசனுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம கார்டன்ல வந்து நெறைய ஃபிஷஸ் வளர்க்குறோம். நெறைய பாண்ட்ல போட்டு சிமெண்ட் பாண்ட்ல. அப்படி ஒரு சிமெண்ட் பாண்ட நான் வாஷ் பண்றதுக்காக வேண்டி தான் தண்ணிய கொஞ்சம் ஊத்தி வச்சிருந்தேன். பிகாஸ் அத நல்லா தேய்ச்சு கிளீன் பண்றதுக்காக வேண்டி. ஒரு 3 நாள் தான் ஆச்சு அந்த வாட்டர் அதுல புடிச்சு வச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கொசுங்க. அதாவது 3 டேஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20, 30 லார்வா புழுங்க வந்து அதுல கிரியேட் ஆயிடுச்சு. இவங்கள வரவிடாம தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மீன் தான். இந்த மீன்கள நம்ம தண்ணீல போட்டு வைக்கும்போது, வெறும் தண்ணிய புடிச்சு வச்சீங்கன்னா, 3 நாள்ல இவ்ளோ கொசு கிரியேட் ஆகுதுன்னா, மாசக்கணக்குல தேங்குற தண்ணீங்கள்ல எவ்ளோ கொசு கிரியேட் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு தண்ணிய தேக்கி வைக்காதீங்க. உங்களுக்கு தண்ணிய ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தது அப்படின்னா, தாராளமா நீங்க ஃபிஷ் போட்டு வச்சுக்கோங்க. ஃபிஷ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ரூ. 20 ரூ. 30க்கு அக்வாரியம்ல போய் கேட்டீங்கன்னா கிடைக்கும் ஃபிஷஸ்லாம். வீட்டுக்குள்ள கொசு வராம இருக்க கொசு வலை கட்டுறது, நெட்லான் போடுறது இதெல்லாம் விட கொசு உற்பத்தி ஆகுறத தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். தயவு செஞ்சு வேஸ்ட் வாட்டர தேக்கி வைக்காதீங்க. அதுல அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து கீழ ஊத்துங்க. அப்படி தண்ணி அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியே ஆகணும். அது அங்க தேங்கியே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபிஷ் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு சேஃப்டி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.